தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காவல்துறை வழக்கமான பணிகளை தவிர்க்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. தமிழ்நாடு காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் பல அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விவரங்களையும் பதிவிடலாம். பைக் ரேஸ் மற்றும் வாகனங்களை அதிக வேகமாக ஓட்டியதாக 4 இளைஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் முகமது சின்ஹா அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, பழைய மாமல்லபுரம் சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பைக் ரேஸில் ஈடுபடுபவர்களை கண்காணித்து வருவதாகவும், ஏற்கனவே பைக் ரேஸில் ஈடுபட்டு பழைய குற்றவாளிகளின் விவரங்களையும் காவல்துறையை பராமரித்து வருவதாக குறிப்பிட்டார். இதுவரை 107 பேர் இது போன்ற செயலில் ஈடுபட மாட்டோம் என்று உறுதியளித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவியல் பூர்வ ஆய்வு ஒன்றில் கடந்த 2022 1.68 லட்சம் பேர் சாலை விபத்துகளில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டதாகவும், 4,43,000 பேர் சாலை விபத்துகளில் காயமடைந்துள்ளதாகவும் அந்த ஆய்வில் தெரிவித்தார். எனவே போக்குவரத்து குற்றங்களில் ஈடுபடக்கூடிய இளம் குற்றவாளிகளின் கையாளுவதற்கு காவல்துறை ஒரு மாதிரி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது குறித்து வருகிற பிப்ரவரி 25ஆம் தேதிக்குள் காவல்துறை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி, அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் வருகிற தேர்தல் பணியில் தான் கவனம் செலுத்துவார்கள். 2026ஆம் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி காவல்துறையினர் வழக்கமான காவல்துறை பணிகளை மேற்கொள்வதை தவிர்க்க கூடாது என்றும், தாமதத்திற்கு தேர்தலை காரணமாக கூறக்கூடாது என்றும் காவல்துறைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவுறுத்தியிருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.